சிம்பிள் அண்ட் சூப்பராக ஒரு ஸ்டார்டர் பார்க்க போகிறோம். பேபிகார்னை வச்சு பேபிகார்ன் மஞ்சூரியன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நாம ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு பேபிகார்ன் மஞ்சூரியன் கிடச்சிரும். ஒரு 5லேருந்து 6 பேபிகார்ன் எடுத்துக்கிட்டு ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி வெட்டுவோமோ, அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எப்படி வெட்டுற மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். நான் பீஸாக்கு மேலே போகிற டாப்பிங் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இதோட சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு திக்கான பேட்டரை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். திக்கான பேட்டர் இருந்தால் ஒரு நமக்கு அவுட்டர் லேயர் கிடைக்கும். இப்போ கட் பண்ணியிருக்க பேபிகார்னையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ஸ்லிமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்தோம்னா மொறுன்னு நமக்கு பேபிகார்ன் அவுட்டர் லேயர், அதாவது பேஸ் லேயர் நமக்கு ரெடியாக இருக்கும். ஒரு பஜ்ஜி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் சூப்பராக மொறுன்னு இருக்கும். இப்போ இதுக்கான சாஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு சட்டியில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், இஞ்சி பூண்டை நான் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். 5லேருந்து 6 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோயா சாஸ் போடணும், 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு போடணும், 1 ஸ்பூன் ஃபுல்லாக ஜீனி போட்டுக்கணும், 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் போட்டுக்கணும். இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வரணும். சாஸ் நல்லா ஃப்ரையாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் கேப்சிகம், 1 கப் ஆனியன் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்து ஒரு மினிட்டுக்கு. நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பேபிகார்ன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1.5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். மொறுன்னு அது சூப்பராக நமக்கு ரெடியாக இருக்கும். இது ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கார்லிக் ஃப்ளேவரில் பேபிகார்ன் மஞ்சூரியன் செமையாக ரெடியாக இருக்குது. சப்பாத்தி நான் கூட செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில். This is Unbox ஒரு. See you guys in new video. Bye bye. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க.